மாமா மாமா மன்னிச்சிடுங்க மாமா. மாமா உங்களுக்கு மாறன் மேல மட்டும் தானே கோவம், ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? மாமா அவன் அந்த இடத்துல பேசும்போதே நான் அவனை கண்டிச்சேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவன் பண்ணது தப்புன்னு நான் திட்டிட்டு தான் மாமா இருந்தேன். அதுக்குள்ள நீங்க என்னென்னமோ பேசிட்டீங்க மாமா. மாமா மாறனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேணும்னா மாறனையும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன் மாமா. மாமா அவன் பேசுனது தப்புதான், ஆனா வயசுல மூத்தவர் நீங்க. நீங்க தானே மாமா பெருந்தன்மையா நடந்துக்கணும். டேய் என்னடா வீரா இவ்வளவு இறங்கி வந்து பேசிட்டு இருக்கா? கொஞ்சம் கூட முகம் கொடுத்து பேசாம இப்படியே இருந்தா என்னடா அர்த்தம்? மாமா நம்ம இப்படி இருக்க வேண்டாம் மாமா. இது நல்லாவும் இல்ல, அதுவும் இல்லாம இது நம்மளும் இல்ல. இதெல்லாம் வேற எங்கேயோ ஏதோ ஒரு கூட்டு குடும்பத்துல கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி சண்டை நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா. ஏதோ நம்ம ஒத்துமையா இருக்கிறத பார்த்து திருஷ்டி பட்டுருச்சு போல. அந்த திருஷ்டி கழிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சண்டை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மாமா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, இது இப்படியே இதோட விட்டுருங்களே மாமா. நீங்க எப்பவும் போல மாறன் கிட்ட பேசணும். டேய் என்னடா பேச பேச எதுவுமே சொல்லாம இருக்க? இல்ல 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 கார்த்திக், கொஞ்சம் இருங்க மாமா. எனக்கு புரியுது, கண்மணியை செக்கப்க்கு கூட்டிட்டு போறப்போ நியாயமா நாங்க உங்ககிட்ட இத சொல்லி இருக்கணும். உங்களையும் கூட கூட்டிட்டு தான் போயிருந்திருக்கணும். ஆனா நாங்க வேற ஏதோ ஒரு நினைப்புல விட்டுட்டோம் மாமா. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு தப்பு நடக்காது மாமா. மாமா நமக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாமே புதுசு, அதனாலதான் யோசிக்க தெரியல. அதோட யாருக்குமே இதுல தப்பான நோக்கமே இல்ல மாமா. அத மட்டும் நீங்க நம்புங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. டேய் நான் சொல்லி காட்டுறேன்னு தப்பா எடுத்துக்காதடா. மாறன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. டேய் யாரோ ஒருத்தவங்க அவங்க கிட்ட வந்து உதவின்னு கேட்டா கூட இருக்கிற எல்லாத்தையும் கையில கொடுத்துட்டு எம்டியா வருவான்டா அவன். அவனா முதலாளி மாதிரி வர்றான்?